பார்ப்பனர் அல்லாத மக்கள் கல்வி கற்கக்கூடாது. அப்படியே அவர்கள் கல்வி கற்றாலும் அவர்கள் பெரிய பதவியில வந்துவிடக்கூடாது என்பதில் ஆரிய பார்ப்பன கூட்டம் பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக வேலை செய்தது. உதாரணமாக சொல்லணும்னா, மருத்துவ கல்விக்கு அடிப்படை தகுதியாக சமஸ்கிருதத்தை வைத்திருந்தாங்க. அதாவது நீங்கள் மருத்துவ கல்வி படிக்கணும்னா சமஸ்கிருதம் கட்டாயம் தெரிந்தால்தான் உங்களால் படிக்க முடியும். எனவே பார்ப்பனர்கள் மட்டும் அந்த கல்வியை பெறக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இந்த நிலையை மாற்றியது நீதி கட்சியும் பனங்கல் அரசரும். பனங்கல் அரசர் அவர்கள் தான் ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவ கல்விக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத இந்த சமஸ்கிருதத்தை எதற்காக அடிப்படை தகுதியாக வைத்திருக்கணும் அப்படின்றத கேள்வியை எழுப்பி அதை ஒழித்து கட்டியதில் பனங்கல் அரசர் அவர்கள் மிகப்பெரிய பங்கு செலுத்தினார். நீதி கட்சியும் பனங்கல் அரசரும் சேர்ந்து இந்த செயலை செய்தார்கள். எனவேதான் பல்வேறு பார்ப்பன அல்லாத மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி அன்றைய காலகட்டத்தில் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியதில் நீதி கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு என்பது இருக்குது.